நம்ம போய் பெருமான்கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மை அவன் அறிவான். நம்ம என்ன கேட்க போகிறோங்கிறது நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அதனால தான் நமக்கு சிதம்பரம் மும்மணி கோவையில் அழகாக கேட்குறார், சாமி நான் எப்போயாவது எதையாவது தெரியாமல் கேட்டாலும் கேட்பேன். ஏன்னா எனக்கு புத்தி ஒரே மாதிரி இருக்காது. இப்போ கேட்குறேன், என்னென்னு கேட்குறேன், படுக்கிறதுக்கு ஒரு பாலடைஞ்ச திண்ணை, உடுக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒட்டு போட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி, பசிக்குதுன்னு நான் கதறுனா ஒரு பழைய சோறு, உடுப்பதற்கு உடை என்ன வேணும், இதுக்கு மேலே தைக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கந்தை ஆடை, உடுப்பதற்கு உடை, இருப்பதற்கு இடம், பாலடைஞ்ச வீட்டினுடைய திண்ணை, உண்பதற்கு உணவு. நான் பசிக்குதுன்னு கதறி கேட்டால் தான் என்ன வரணும், பழைய சோறு தான் வரணும். இந்த மூணு எனக்கு கொடுங்க, ஆனால் ஒன்னே ஒன்றை மட்டும் எப்பவும் கொடுத்துருங்க, உன் அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே என்னை வச்சிருங்க. யார் கேட்குறா? குமரகுருபரர் கேட்குறார். சிதம்பரம் மும்மணி கோவையில் தில்லை நடராச பெருமான்கிட்ட போய் விண்ணப்பம் செய்கிறார். இதெல்லாம் கேட்டது கூட சிறப்பில்லை, அதுக்கு மேலே ஒன்று கேட்குறார், என்னுடைய குணவயத்தினால இதை தவிர நான் வேற எதையாவது கேட்பேன், நான் கேட்டாலும் கொடுத்துடாதீங்க. நான் திடீர்னு இப்போ ஏதோ சாத்வீக குணத்தில் இருக்கிறதுனால இப்படி கேட்குறேன், நாளைக்கு திடீர்னு என் குணம் என்ன ஆகிடும், ரஜோ குணமாவோ தமோ குணமாவோ ஆயிரும். நான் வேற எதையாவது கேட்பேன், கேட்டாலும் கொடுக்காதீங்க. எவ்வளவு பெரிய ஒரு திருவடி விண்ணப்பத்தை குமரகுருவர் வைக்கிறார் பாருங்க. அதுதான் இறைவன் நம் அறிவை எப்படி அறிந்திருக்கிறான். நம்ம என்ன கேட்போம், எதெல்லாம் கேட்போம், எல்லாம் யாருக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். நாம் சொல்லுவோம், எங்கிட்ட மட்டும் காசு இருந்தா நான் அப்படி பண்ணியிருப்பேன்னு. காசு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் கொடுக்கறதில்ல. ஆட்டுக்கு வாழையும் அளந்து தான் வைப்பான். ஏங்க அவருக்கு கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு கொடுத்துருந்தா அவனுக்கு கொடுத்ததுக்கு அவன் அப்படி ஆடுறாங்கிற, உங்கள்கிட்ட கொடுத்த